Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம Viha vlogs ஓட travel seriesல தாங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. பின்னாடி தெரியுதுல இதான் ரீகன் நேஷனல் ஏர்போர்ட். 1998ல பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகனை ஹானர் பண்ணுறதுக்காக யூஎஸ் காங்கிரஸ் இதுக்கு ரீகன் நேஷனல் ஏர்போர்ட்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி இது வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்னு இருந்ததுங்க. இது வந்து 1 இயருக்கு கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்கங்க. இது ரொம்ப பிஸியான ஏர்போர்ட். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஏர்போர்ட் வியூவை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட். இங்கேருந்து டெய்லி 98 நான்ஸ்டாப் டெஸ்டினேஷன்ஸ்க்கு டெய்லி ஃப்ளைட் போகுதுங்க. நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து வாஷிங்டன் டிசி ட்ரிப்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்தோ நியூயார்க்கில் இருந்தோ இல்லை இந்த மாதிரி பிளேசஸ்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கேருந்து வாஷிங்டன் டவுன் டவுன் வந்து வெறும் 5 மைல்ஸ் தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் டிசி ட்ரிப் பிளான் பண்ணால் நீங்கள் வந்து வாஷிங்டன் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் அங்கே ரீச் ஆகுவீங்க. அங்கேருந்து டிசி வந்து 40 மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த டிசி ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போது நான் இருக்கிற ஸ்பாட்டோட பேர் கிராவலி பார்க் பாயிண்ட். இது வந்து ரீகன் நேஷனல் ஏர்போர்ட்டோட ஃப்ளைட்ஸ் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஸ்பாட்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ இதுதாங்க என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட். நாங்கள் எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் வருவோம். இங்கே வந்து நல்லா இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இதே மாதிரி ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் ஆஃபை பார்க்குறதுக்கு ரொம்ப நிறையா பேர் இங்கே வருவாங்க. ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த டிசி வெர்ஜீனியாவில் சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். வாங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் சூப்பர் ரிவர் இருக்குது. நம்ம இப்போது அதை பார்க்க போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இது ஏர்போர்ட் வியூ மட்டும் கிடையாதுங்க, ரிவர் வியூவும் கூட. இந்த ரிவர் பேர் வந்து போட்டோமேக் ரிவர்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறையா பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்க வந்து வீக்கெண்ட்ஸில் அவங்க சொந்த போட்டே எடுத்துகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சொந்த போட் இல்லாதவங்க இங்கே பக்கத்துலேயே ரெண்ட்டுக்கு போட் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து இங்கே போட்டிங் போவாங்க. இந்த போட்டோமேக் ரிவர் உண்மையிலே ரொம்ப பெருசுங்க. இங்கே ஃப்ளோ ஆகிற இந்த ரிவரை வந்து லோயர் பார்ட் ஆஃப் தி போட்டோமேக் ரிவர் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த லோயர் பார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கீழே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபிஷ் இங்கே வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணனால அதுக்கு வந்து நம்ம தனியாக லைசன்ஸ் எடுக்கணுங்க. ஸோ அந்த லைசன்ஸ் வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் போகும்போது நம்ம அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதோட வீடியோ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் நான் வந்து இப்போ டிரைவிங் டெஸ்ட் எழுத போகிறேன். ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு நான் கேப்சர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நான். ஸோ வாங்க இந்த பிளேஸை இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையாங்க, இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ஜாகிங் அண்ட் சைக்கிளிங்க்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம அப்படியே நடந்து போனோன்னா வாஷிங்டன் மான்யூமெண்ட் அண்ட் ஜெஃபர்சன் மெமோரியல் பில்டிங்கை வந்து இந்த ரோட் வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுன்னா ஒரு குட்டி கோட்டுற மாதிரி அதுதான் கேபிட்டல். ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் காங்கிரஸ், அதாவது நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் மாதிரி. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். ஸோ இப்போ என்னோட பின்னாடி தெரியுது இல்லைங்களா, அதுதான் வாஷிங்டன் ஃபுல் வியூன்னு சொல்லலாம். ஃபுல் வியூனா கொஞ்சம் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வந்து தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்க இல்லையா அந்த ஒரு டவர், அதுக்கப்புறம் அது பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நடக்குது இல்லைங்களா, அதுதான் ஜெஃபர்சன் மெமோரியல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வாஷிங்டன் டிசி ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். அங்கே வந்து நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, நிறைய ஏர் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.